இந்த வீடியோல நாம மோஷன், ரெஸ்ட் அண்ட் போஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்னு மூவ் ஆகிட்டு இருக்கும், இல்லன்னா ஒரே பிளேஸ்ல இருக்கும். நடந்த இந்த ஃபுட்பால் கேமை பாத்தீங்களா? இத வச்சு மோஷன் அண்ட் ரெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? இப்ப இந்த சீன்ல என்ன நடக்குது? கரெக்ட், பால் மூவ் ஆகுது. அதோட இந்த பாலோட பொசிஷனும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கோ, அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அத மோஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ கேமோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பால் எப்படி இருக்கு? பால் அதே பொசிஷன்ல இருக்கு, அது எங்கேயுமே மூவ் ஆகல. இந்த மாதிரி மூவ் பண்ணாம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேரு தான் ரெஸ்ட். இந்த பால் இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம். சரி, இந்த பாலை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? கரெக்ட், கிக் பண்ணாங்க. இந்த பாலை கிக் பண்ணும்போது பாலை லெக்கால தள்ளி விடுறாங்க இல்லையா? சோ நாம பாலை லெக்கால புஷ் பண்ண உடனே தான் அது மூவ் ஆச்சு. இப்போ இங்க பாருங்க, ஒரு கேர்ள் டோரை ஓபன் பண்றதுக்கு அதை புல் பண்றா. என்ன நடக்குது? எஸ், டோர் ஓபன் ஆகுது அண்ட் டோரோட பொசிஷன் க்ளோஸ்ல இருந்து ஓப்பனா மாறுது. சோ ஒரு ஆப்ஜெக்டை மோஷன்ல கொண்டு வர்றதுக்கு புஷ் இல்லனா புல் காரணமா இருக்கு. இந்த புஷ் ஆர் புல்லத்தான் நாம ஃபோர்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த மோஷன்ல இருக்க பாலை எப்படி ஸ்டாப் பண்ணாங்க? கரெக்ட், லெக்கால புல் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க. இந்த சீன்ல கோல் கீப்பர் கோலை எப்படி ஸ்டாப் பண்ணாரு? கரெக்ட், பாலை புஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? எஸ், ஒரு ஆப்ஜெக்டை மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா புஷ் ஆர் புல், அதாவது ஃபோர்ஸ் தேவை. ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை மோஷன்லையும் மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கும் கொண்டு வர்றதுக்கு புஷ் ஆர் புல், அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இந்த क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணலாமா? இப்போ டேபிள் மேல இருக்கிற புக் ரெஸ்ட்ல இருக்கா? ஸோ ரெஸ்ட்ல இருக்கும்போது அது மேல எந்த ஃபோர்ஸும் இருக்காதா? வாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவை ஒரு கிளாஸ் பவுல், 2 சேம் சைஸ் பால்ஸ். ஒன்று ஹெவியா இருக்கணும், இன்னொன்று லைட்டா இருக்கணும். அப்புறம் ஒரு தின் பிளாஸ்டிக் ஷீட். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துட்டு அதுல அந்த தின் பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுங்க. இப்போ இந்த பவுல் மேல லைட்டான பாலை வைங்க. என்ன நடக்குது? பால் அப்படியே பிளாஸ்டிக் மேல நிக்குது. எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. பால் ரெஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ இந்த பாலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹெவியான பாலை வைங்க. பாத்தீங்களா? அந்த பால் எப்படி பவுலுக்குள்ள போகுது? ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கிற இந்த ஹெவி பால் மேல ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் ஷீட் மேல ஆக்ட் ஆகிற அப்வர்ட் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கு. அதனால தான் அது கேன்சல் ஆகல அண்ட் பால் பவுலுக்குள்ள போகுது. பட் லைட்டான பால் மேல ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் ஃபோர்ஸும் பிளாஸ்டிக் ஷீட் மேல ஆக்ட் ஆகிற அப்போர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அது கேன்சல் ஆகுது அண்ட் அந்த பாலை ஒரே இடத்துல இருக்க வைக்குது. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அப்புறம் அது பேலன்ஸ் ஆனா அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். இந்த டேபிள் மேல இருக்க புக் மாதிரி. இந்த ஃபுட்பால் கேமை பார்த்து நீங்க மோஷன், ரெஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. அப்புறம் ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
வாங்க இப்போ இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணலாம்.